ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சியோட 8th வீக்கில் என்ன நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8th வீக்கில் உங்கள் பேபியோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லென்த் வந்து 1.6 சென்டிமீட்டர்லேருந்து அல்லது 0.6 இன்ச்சஸ் வந்து இருப்பாங்க. வெயிட் இந்த டைமில் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் பீன்ஸ், அந்த சைஸில் தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட் தான். ஸோ இந்த டைமில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹார்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 8 வாரம் ப்ரெக்னன்சியில் ஹார்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே பார்த்தீங்கன்னா, உங்களோட பேபி ஹார்ட் எப்போ ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 4 வாரத்துலேருந்து, நீங்கள் 4 வாரம் ப்ரெக்னன்சிலேருந்தே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த 8 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு தேவையான அந்த டியூப்ஸ் இருக்குல்லையா, கனெக்டிங் டியூப்ஸ் இருக்குல்லையா, அது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டீத்து, அதாவது பல் வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு 6 மாதம் பிறந்ததுக்கப்புறம் 6 மாதம் இந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா, அந்த பல் வளரத்துக்கு தேவையான அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பல் அமைப்பு, அதை வந்து பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த 8 வீக்ஸ்லேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட முகத்தில் கண்கள், காதுகள், மூக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, டிஸ்டிங்க்டாக தெரியக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் 8th வீக்கில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.